بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العظيم. புகழனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்பிற்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்திய தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமே வந்தடையும் வரைக்கும் எவைகள் எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம் பூமிகளை படைத்து மலைகளை படைத்து அண்ட சராசரத்தை படைத்ததன் பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விடயத்தை பொறுப்பு கொடுக்க போகிறார். அது மிக முக்கியமான ஒன்று. யாராவது அதை பொறுப்பேற்றே ஆக வேண்டும். யாராவது ஒருவர் பொறுப்பேற்காமல் மறுக்கவே முடியாது. அது ஒப்படைக்கப்பட வேண்டிய உண்டு என்பதனாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், அது எது? இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்து வல் ஜிபால். வானத்துக்கு பூமிக்கு மலைகளுக்கு, வானங்கள் பூமிகள் மலைகளுக்கு நான் அமானிதத்தை எடுத்து காண்பித்தேன். இது என்னுடைய புறத்திலே உள்ளது. இதற்கு பேர் அமானிதம். இதை யாராவது சுமந்தே ஆக வேண்டும். அது வானம் அல்லது பூமி அல்லது மலைகள் சுமந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் எடுத்து காண்பித்தார். ஃபஅபைன ஐ யஹ்மில்னஹா. அந்த மூன்றுமே மறுத்தது. யா அல்லாஹ், இந்த அமானிதம் என்பது ஒரு சாதாரணமான ஒன்றல்ல. இதை என்னால் சுமக்க முடியாது. நான் சக்தி அற்றவன். நான் சக்தி அற்றது. என்னால முடியாது ரப்பே. யார் சொன்னது? வானம், அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே பிரமாண்டமான ஒரு படைப்பான வானமும் பிரமாண்டமான படைப்பான பூமியும் மலைகளும் சொன்னது, என்னால முடியாது, என்னால இதை சுமக்க முடியாது என்று சொன்னதன் பின்னாலே வஹமலஹல் இன்சான், அல்லாஹ் சொன்னான். அதற்கு பின்னால் இந்த அமானிதத்தை சுமந்தான் யார்? மனிதன். வானம் மறுத்து, பூமி மறுத்து, மலைகள் மறுத்து அமானிதத்தை யார் சுமந்தான்? மனிதன் சுமந்தான். வஹமலஹல் இன்சான். ஆனாலும் இந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த அமானிதத்தை சுமந்து கொண்டு இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, இதை பற்றிய சரியான அறிவின்மையால், மடத்தனத்தினால் இந்த அமானிதங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் சுமந்தது? நாம் சுமந்தோம். நாம் சுமந்திருக்கிறோம்.
வானம் மறுத்து, பூமி மறுத்து, மலைகள் மறுத்து அமானிதம் நாம் சுமந்திருக்கிறோம். வானம் பூமி மலைகளுக்கு தொழில் என்பது கிடையாது, குடும்பம் என்பது கிடையாது, வேறு வேறு எதுவுமே கிடையாது, பொறுப்புகள் கிடையாது. குர்ஆன் சுமத்தப்படவில்லை மலை மீது. ஏன்? அவைகள் அமானிதம். குடும்ப பொறுப்பு மனிதனுடைய தலையிலே, வியாபாரம் மனிதனுடைய தலையிலே, பொறுப்புகள் மனிதனுடைய தலையிலே. குர்ஆன் இறக்கப்பட்டது மனிதனுக்கு. காரணம், சுமந்தவர்கள் நாம். இவைகளெல்லாம் அமானிதம். அவைகளை என் மீது சுமத்தாட்டி என்று மனிதனே சுமந்து கொண்டான். ஆனாலும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வானம் மறுத்த காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அமானிதமான குர்ஆனை சுமந்திருக்கிறீர்களே, குர்ஆனை பொறுப்படுத்தியிருக்கிறீர்களே, இந்த குர்ஆனுடைய பெருமதி தெரியவில்லை, அமானிதம் என்று புரியவில்லை. குர்ஆனுடைய வார்த்தைகள், சட்டங்கள், தர்பியாக்கள் அற்பமாக கணக்கெடுக்கப்படக்கூடிய காலம் இது, உதாசீனம் செய்யப்படக்கூடிய காலம் இது. இந்த காலத்திலே புரியட்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷியத்தில்லாஹ். எந்த குர்ஆனை என்னால் சுமக்க முடியாது ரப்பே என்று மலைகள் மறுத்தனவோ, அந்த அமானிதங்களில் உண்டான குர்ஆனை நான் மலை மீது இறக்கி இருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான், மலை மீது நான் இறக்கி இருந்தால் நபியே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தினாலே அது சுக்குநூறாக இருக்கும். ஏன்? மலைக்கு பயம் உண்டு. இது அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன். அந்த அளவுக்கு மலை பயந்தது சகோதரர்களே, மலை பயந்தது, மனிதன் பயப்படவில்லை. அமானிதம் என்பதற்கு மலைகள் பயம். அல்லாஹ் மனிதனுடைய உள்ளங்களை பற்றி சொல்லுகிறார். சிலர்களுடைய உள்ளம் கல்லு நஞ்சம் போல, கல்லை போல இருக்கும், அல்லது அஷத்து கஸ்வா, அதையும் விட கடினமாக இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், வ இன்ன மினல் ஹிஜாரதி லமா யத்தஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார். சில கல்லுகள் இருக்கின்றன, அதனாலே லமா யத்தஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், ஆறுகள் ஓடும். அந்த கல்லுகள், அந்த பிளந்த இடத்திலே இருந்து ஆறுகள் ஓடும். இன்னும் சில கல்லுகள் பிளந்து அதில் இருந்து தண்ணீர் வெளியாகிக் கொண்டிருக்கும். இன்னும் சில கல்லுகள் அல்லாஹ்வுடைய பயத்தினாலே எந்தொரு, அதாவது தூண்டுகோலும் இல்லாமல், யாருடைய ஒரு தீண்டுதலும் இல்லாமல் அது திடீரென்று விழும். எம்முடைய பார்வைக்கு கல்லு திடீரென்று விழுந்து விட்டது என்று நாம் நினைப்போம். ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யஹ்பிது மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தினாலே அது விழுந்தது என்று அல்லாஹ் சொல்றார். அமானிதத்தை சுமக்க மறுத்தது மலை. ஏன்? அதனால் சுமக்க முடியாது என்ற பயம், சரியாக நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற பயம். அந்த மலைக்கு அல்லாஹ்வுடைய பயம். ஆனால் அமானிதத்தை சுமந்திருக்கும் எம்முடைய நிலை என்ன? அமானிதம் என்றாலே என்னவென்று தெரியவில்லை. எவைகள் அமானிதம் என்று தெரியவில்லை. நாம் எவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தோமோ, வந்ததன் பின்னால் பெற்றோமோ, அவைகள் வந்ததன் பின்னால் சுமத்தப்பட்டதோ, அவைகள் அனைத்துமே அமானிதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அனைத்துமே அமானிதம். வரும்போது ரப்புல் ஆலமீன் எமக்கு உயிரை தந்தனுப்பி இருக்கிறான், அமானிதம். அது ஆயுளை தந்திருக்கிறான், அமானிதம். வந்ததன் பின்னால் வாலிபத்தை தந்தான், அமானிதம். வந்ததன் பின்னால் சொத்தை தந்தான், அமானிதம். வந்ததன் பின்னால் வியாபாரத்தை தந்தான், அமானிதம். வந்ததன் பின்னால் மனைவியை தந்தான், அமானிதம். வந்ததன் பின்னால் பிள்ளைகளை தந்தான், அமானிதம். வந்ததன் பின்னால் எவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டனவோ ஒவ்வொரு விடயமும் பொறுப்பை தந்தான் ரப்புல் ஆலமீன், அமானிதம். இந்த அமானிதங்கள் சரியாக நிறைவேற்றப்படுகின்றனவா? ஒன்றி எம் மீது சுமத்தப்பட்ட அமானிதம், இன்னும் சிலர்கள் ஒப்படைத்த அமானிதம். ஒருவர் அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறார் ஒன்றை, அது அமானிதம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? லன் தஸூல கதம அப்த் ஹத்தா யஸ்அல அன் அர்பஅ. 4 விடயங்கள் கேட்கப்படும் வரைக்கும் ஒரு மனிதன் வைத்த காலை நகர்த்த முடியாது. அல்லாஹ் அதுக்கு லொக் போட்டு வச்சிருக்கிறான், அதை தடுத்து வச்சிருக்கிறான் ரப்பல் ஆலமீன். எவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் 4 என்று சொன்னார்களோ அந்த ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதம். ஆனால் அந்த அமானிதத்தை இந்த சமூகம் மறந்து விட்டார்கள். ஒன்று, அன்உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். வாழ்நாள் எத்தனை வருடம் வாழப் போகிறோம்? 40, 50, 60, 80 எத்தனையாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதம். அல்லாஹ் நிச்சயம் கேட்பான். அந்த ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு வருடத்துக்கும் கணக்கு காட்டாமல் நாளை மறுமையில் வைத்த காலை நகர்த்த முடியாது. வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, வாலிபத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். உன் வாலிபம் எப்படி கழித்தாய்? வாலிபர்களே, உங்கள் வாலிபம் அமானிதம். உலகத்தில் நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் என்று நீங்கள் கருத முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் அமானிதம் என்ற உணர்வோடு எத்தனை வாலிபர்கள், வாலிப பெண்கள் தன்னுடைய வாலிபத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், மறந்து விட்டார்கள். சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தெரியும், அதற்காக வேண்டி ஓடோடுகிறார்கள். ஈமானை சம்பாதிக்க என்ன முயற்சி செய்தீர்கள்? ஹராத்தை விட்டும் தன்னை பாதுகாக்க என்ன முயற்சி செய்தீர்கள்? உலகத்தை அடைய முயற்சி, மறுமையை அடைய என்ன முயற்சி? வாலிபர்களே, உங்களை கேளுங்கள் கேள்வி. உங்கள் வாலிபம் அமானிதம் என்று சரியாக உணர்ந்தவர்கள் தான் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையிலே உருவாக்கப்பட்ட சஹாபாக்கள் அஸ்ஹாபு சுஃபா, சின்ன தோழர்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்களுக்கு என்று தனி இடமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணியமான ரவுதா ஷரீஃபுக்கு பின்னாலே அமைத்து வைத்தார்கள். இது அவர்களுடைய இடம். இப்போது கூட பார்க்க முடியும். 4 கம்பங்கள் நாட்டப்பட்டு அவருடைய இடம் தனிப்பட வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? அதிகமானவர்கள் வாலிபர்கள், முதன்மையானவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வாலிபர்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே வாலிபத்தை கழித்தவர்கள். ஏன்? அமானிதம் என்று தெரியும். அமானிதம். ஏன் இளம் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பு என்றால் உடனே யுத்தத்துக்கு புறப்பட்டார்கள். என் உயிர் பிரிய வேண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் 36 வயது சகோதரர்களே, அவர்கள் மரணிக்க கூடிய நேரம் கந்தக் யுத்தத்தில் ஏற்பட்ட ஒரு காயம், அதுவே மரணத்துக்கு காரணமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய அமானிதத்தை சரியாக நிறைவேற்றினார்கள். அந்த ஒன்றுக்கு ரப்பல் ஆலமீன் உலகத்திலே கொடுத்த கண்ணியம் என்ன? அவர்களுடைய ஜனாசா, அவர்கள் இங்கே வஃபாத்தாகிறார்கள், அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானத்தின் 7 கதவுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திறந்து கொடுத்தான். 70,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அமானிதம் வாலிபம் என்று உணர்ந்து வாலிபத்தை சரியாக கழித்தார்கள். அதனால் அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இது. வாலிபர்களே, உங்களுக்கும் இந்த கண்ணியம் உண்டு. அமானிதம் வாலிபம் என்று நீங்கள் உணர்ந்து வாழ்ந்தால் பழகிக் கொள்ளுங்கள். மூன்றாவது விடயம், அமானிதம். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் அமானிதம். அல்லாஹ் இந்த பணத்துடைய விடயத்தில் 2 கேள்விகள் கேட்பார். ஆயுளை பற்றி ஒரு கேள்வி, வாலிபத்தை பற்றி ஒரு கேள்வி, அறிவை பற்றி ஒரு கேள்வி, பணத்தை பற்றி அல்லாஹ் 2 கேள்வி கேட்பார். 2 கேள்வி. அந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒன்று, மின் ஐன இக்தஸபஹு, எங்க சம்பாதித்தாய்? வஃபீமா அன்ஃபகா, எப்படி செலவழித்தாய்? வந்த வழியும் சொல்ல வேண்டும், செலவழித்த வழியும் சொல்ல வேண்டும். எனக்கு தெம்பு இருக்குது, நான் எப்படியும் சம்பாதிப்பேன் என்று வட்டியில கையடிச்சு, அடுத்தவன் சொத்தலையும் கையடிச்சு,
அடுத்தவனுடைய சொத்தையும் அபகரிச்சு அடுத்தவன கடண்ட பேர்ல வாங்கி கஷ்டத்துல போட்டு நீங்கள் உங்கள் பொருளை நீங்கள் அதிகப்படுத்தி இருந்தால் வந்த வழிக்கு அல்லாஹ்விடம் கணக்கு காட்ட வேண்டும். செலவழித்த விதம் கணக்கு காட்டியே ஆக வேண்டும். அல்லாஹ் விரும்பும் வழியில் செலவழித்தாயா அல்லது அல்லாஹ் வெறுக்கும் வழியில் செலவழித்தாயா? நாம் நினைத்தபடி ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், இவைகள் அனைத்துக்கும் தடையாக உண்டாகி இருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எம்மை பரிசுத்தவாளர்களாக மரணிக்க வைப்பதற்காக அல்லாஹ் உண்டாக்கிய தடை இது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டு அல்லாஹ் தடுக்கிறான். சம்பாதிப்பை ஹராமாக்கி விடாதே, உன்னுடைய செலவீனத்தை ஹராமாக்கி விடாதே. ஏன் காரணம்? அமானிதம் வீணடிக்கப்படக்கூடிய காலம். செலவழிக்கும் பணம் இதுவரை காலம் செலவழித்திருப்போம். எதற்காக செலவழித்தோம்? எப்படி செலவழித்தோம்? எத்தனை களியாட்டங்கள் இந்த சமூகத்தில் உருவெடுத்திருக்கின்றன, எத்தனை ஜாகிலியம் உருவெடுத்திருக்கின்றன. தனி தலைப்பில் இந்த மிம்பரிலே பேசி இருக்கிறேன், ஞாபகம் இருக்கிறது. ஜாகிலிய சமூகம் உருவாகி பணம் செலவழிக்கும் விதம் கூட தெரியாமல் இருக்கிறார்கள் என்றால் இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. மடத்தனத்தினால் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான். நான் ஒப்படைத்த அமானிதங்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார் பயப்பட வேண்டும். திருமண ஃபங்க்ஷன் வந்து விட்டால், திருமண நிகழ்வு வந்து விட்டால் எத்தனை வீண் விரயம். அல்லாஹ் பிடிக்க மாட்டானா? பெருமைக்காக வேண்டி செலவழிக்கிறோமே, அவனை விட மேலாக, அவனை விட குவாலிட்டியா, அவனை விட ரிச்சா செய்யணும் ஒரு எண்ணம் வருகிறா இல்லையா? அந்த நேரம் நீங்கள் நினைக்க வேண்டும், இந்த 1000ம் லட்சமும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கணக்கு காட்டப்பட வேண்டிய. எப்படி காட்டப் போகிறேன்? எப்படி காட்டப் போகிறேன்? அதனால் வீண் விரயங்களை இல்லாமல் ஆக்குங்கள். அல்லாஹ் விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். காரணம், வீண் விரயம் செய்து விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய அமானிதத்துக்கு மோசடி செய்து விட்டான். எப்படி அல்லாஹ் விரும்புவான்? அன்பார்ந்தவர்களே, இது 3வது விடயம். 4வது விடயம் தான் அறிவை பற்றி அல்லாஹ் கேட்பான். புத்தியை தந்திருக்கிறான் அல்லாஹ், அறிவை தந்திருக்கிறான் அல்லாஹ். உங்கள் அறிவு அல்லாஹ்வை விளங்கப்படுத்தினால் நீங்கள் பாக்கியசாலி. அமானிதத்தை சரியாக நிறைவேற்றி விட்டீர்கள். அறிவு கொடுக்கப்பட்டும் புத்தி கொடுக்கப்பட்டும் அந்த புத்தியை ஹராமான வழியில் நீங்கள் பயன்படுத்தினால், மோசமான வழியில் பயன்படுத்தினால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிவு எனும் அமானிதத்துக்கு மோசடி செய்த குற்றத்துக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷரிலே பிடிப்பார். பயந்து பயந்து வாழ வேண்டும். எனவேதான் இந்த 4 கேள்விகள் கேட்கப்பட்டு பதில் சொல்லாத வரைக்கும் யாராலும் வைத்த காலை நகர்த்த முடியாது. எப்படியான ஒரு நிலை மறுமை என்று பாருங்கள். எம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. உரியவர்களுக்கு உங்கள் அமானிதத்தை நிறைவேற்றி விடுங்கள். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், லா தகூனுல்லாஹ வர் ரசூல் வ தகூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மோசடி செய்து விடவும் வேண்டாம், உங்களுடைய அமானிதங்களுக்கும் நீங்கள் மோசடி செய்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மோசடி செய்து விடாதீர்கள். நினைத்தபடி வாழ பழகிவிட்டோம். தொழுகை இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அமானத்துன், அஸ்ஸலாத்து அமானத்துன். தொழுகை என்பது சுமத்தப்பட்ட அமானிதம். நிறைவேற்றப்படுகிறதா? எத்தனை காரணங்களுக்காக வேண்டி, எத்தனை உலகத்தின் அலுவலுக்காக வேண்டி எத்தனை தொழுகைகளை வீணடித்து விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வசியத்து இந்த உம்மத்தின் மீது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட மிக பெரும் கருணை வெளிப்பட்ட இடம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சக்கராத்துடைய நேரம். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலா ஸலா, தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஏன் அது? தொழுகையை வீணடித்தால் நீ அமானிதத்துக்கு மோசடி செய்து விட்டாய், மாட்டி விடுவாய் என்பதற்காக சொன்னார்கள்.
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் அதிகமாக ஒரு விடயத்துக்காக வேண்டி அழுதார்கள் என்றால் என்ற உம்மத்தினர்கள் தொழுகை வீணடிப்பார்கள் என்பதை நினைத்து அழுதிருக்கிறார்கள். தொழுகை வீணடிப்பார்கள் என்பதை நினைத்து அழுதிருக்கிறார்கள். வீணடித்து விடாதீர்கள் தொழுகை. அதுதான் எம்முடைய வெற்றி பாலம் சகோதரர்களே. வெற்றி பாலம் அதுதான். அந்த பாலம் உடைந்து விட்டால் சிராத்தை கடக்க முடியாது. எத்தனையோ பேர்கள் மரணித்து விட்டார்கள் தொழுகை வீணடித்தவர்களாக. வாலிபர்களே, பெற்றோர்களே, உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை பாருங்கள், பெண் குழந்தைகளை பாருங்கள், வாலிப பெண்ணை பாருங்கள், தொழுகையோடு இருக்கிறாளா? தொழுகை சீரானால் வெளி வாழ்க்கை சீராகும். வெளி வாழ்க்கை சீர்கெட்டதற்கு காரணம் தொழுகையை பாழாக்கி, தொழுகையை பாழாக்கி. மானக்கேடு வெறுக்கத்தக்க விடயங்களை தொழுகை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இன்று மானக்கேடும் வெறுக்கத்தக்க விடயமும் வீட்டுக்குள் உருவெடுத்திருக்கிறது என்றால், சமூகத்தில் உருவெடுத்திருக்கிறது என்றால், இஸ்லாமிய சமூகத்தில் உருவெடுத்திருக்கிறது என்றால் காரணம் தொழுகையை வீணடித்ததுதான் காரணம். அமானிதம் என்பதை மறந்து விட்டார்கள். முதல் கேள்வி அல்லாஹ் கேட்க போகிறான். மறுமையில் முதல் அல்லாஹ் கேட்கும் கேள்வி தொழுகை பற்றிய கேள்வி. அது சீராகினால் அடுத்தது சீராக இருக்கு. அது சீர்கட்டு விட்டால் ஒட்டுமொத்த அமல்களுடைய வாசலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூடி விடுவான். எட்டியும் பார்க்க மாட்டான். தேவையே கிடையாது அல்லாஹ். தொழுகை சீராக்கு. அமானிதம். அல் கைலு அமானத்துன் அல் வஸ்னு அமானத்துன். அளவை நிறுவ என்பது அமானிதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளந்து கொடுத்தாலும் நிறுத்து கொடுத்தாலும் சரியாக இருக்க வேண்டும். காணியை அளக்கிறீர்களா? அமானிதம் மறந்து விடாதீர்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய சொத்து விடயத்தில் மிக கவனம். மோசடி செய்து விடாதீர்கள். நாளை மறுமையில் தப்ப முடியாது. அதே போல அனாதைகளின் சொத்தை சுமந்தவர்களே, அது அமானிதம். நெருப்பு அல்லாஹ் சொல்லுகிறார். நெருப்பு அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று சொன்ன ஒரு பாவம் அது. எது? அனாதைகளுடைய சொத்தை அபகரிப்பது. நெருங்கி விடாதீர்கள். அமானிதம் நிறைவேற்றுங்கள் சரியாக. மோசடி செய்து விடாதீர்கள். குர்ஆன் என்பது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். வாழ்க்கையில் இருக்கிறதா? எடுத்து நடக்கிறோமா சரியாக? நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்புடவிக்கு சிபாரிசு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அந்த நேரம் ஒரு கூட்டம் வருவார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்வதற்கு முன்வரும் போது அந்த நேரமே சொல்லப்படும், யா ரப் இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், இவர்கள் குர்ஆனுடைய போதனைகளை உலகத்திலே மறுத்து வாழ்ந்தவர்கள். யா அல்லாஹ், தடுக்கப்படுவார்கள். சிபாரிசு கூட கிடைக்காது. அப்படியாக இருந்தாலும் நாம் நாளை மறுமையை என்ன முகத்தோடு சந்திக்கவிருக்கிறோம்? அமானிதங்களை மோசடி செய்துவிட்டு என்ன முகத்தோடு சந்திக்க முடியும் மறுமையை சகோதரர்களே? அதனால் சுமத்தப்பட்ட ஒவ்வொன்றும் அமானிதம். நம்முடைய கைகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் அமானிதம். அவர்களுக்கு தீனுடைய பாதையை காட்டுங்கள், சொர்க்கத்துடைய பாதையை காட்டுங்கள். சில பெற்றோர்கள் வசதி வாய்ப்பு இருக்கிறது, உலகத்தின் எல்லா பாதைகளையும் காட்டியிருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு குரட்டை விடுகிறான் பிள்ளை. அவனை எழுப்ப முடியாமல் இருக்கிறார் தந்தை. எழுப்ப முடியாது. ஆனால் லட்சக்கணக்கிலே வாகனம் வாங்கி கொடுத்திருக்கிறார். 20 லட்சம் 30 லட்சத்துக்கு மோட்டார் பைக் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதிலே பெருமை. என்ற புள்ள ஓட்டுற வாகனத்தில் விலை தெரியுமா? மோட்டார் பைக்கு 30 லட்சம். சுப்ஹானல்லாஹ். உலகத்திலே நீ பெருமை பாராட்டலாம். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், நீ உன் பிள்ளைக்கு தீனை கொடுத்தாயா, துனியாவை கொடுத்தாயா? என்ன பதில்? பெற்றோர்களை அவதானம். பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்பதற்காக துனியாவை கொடுத்து விடாதீர்கள். உங்கள் அன்பு அதுவல்ல. படுக்கையில இருக்கிறான் பிள்ளை, தொழுகை இல்லாமல் வீண் விளையாட்டில இருக்கிறான், நரகத்துடைய பாதையிலே போய் கொண்டிருக்கிறானே, அவனை தடுத்து சொர்க்க பாதையிலே அனுப்புங்கள். இதுதான் நீங்கள் உண்மையான அன்பை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். எத்தனை பெற்றோர்கள் செய்தீர்கள்? எங்கே என்று தீனுடைய பெற்றோர்கள்? தன்னுடைய பிள்ளை அலங்கரித்து அடுத்த ஆண்களின் பார்வையில் கவர்ச்சிகரமாக வெளியேறி போகிறார். அபாயாவை காண முடியவில்லை, ஜில்பாவை காண முடியவில்லை, தன்னை மறைக்கவில்லை.
அடுத்தவர்களுக்கு தன் அழகை அலங்காரத்தை காட்டிக் கொண்டு போகிறார். இந்நிலைக்கு பெற்றோர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்துக்கு நீங்கள் மோசடி செய்து விட்டீர்கள். ஏன்? அந்த பிள்ளை நரக பாதை விட்டும் தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அல்மராத்து அவுரா, பெண் என்றாலே அவுரத் என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அழகும் அலங்காரமும் மகரமானவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்த வேண்டியதை இன்று ஊருக்கே அம்பலமாக காட்டிக்கொண்டு போவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய எந்த கலியாட்டமாக இருந்தாலும் சரி, எந்த பங்கனாக இருந்தாலும் சரி, இந்த சில திருமண வைபவங்கள் போட்டோகிராபர் அழைக்கப்பட்டு விதவிதமான முறையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்நிய சமூகத்தின் கலாச்சாரம் எம்முடைய புனிதமான இஸ்லாத்துக்குள்ளே புகுத்தி இருக்கிறார்கள் என்றால் எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ்வுடைய பலமான ஒரு எச்சரிக்கை, எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்றார். அல்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, என்னுடைய தூதருடைய ஏவலுக்கு மாற்றம் செய்தவர் எச்சரிக்கையாக இரு. ஏவலுக்கு மாற்றம் செய்தவர் எச்சரிக்கையாக இரு. அன் துஸீபஹும் ஃபித்னா வ யுஸீபஹும் அஸாபுன் அலீம். வாழ்க்கையில் சோதனை வரும், இன்னும் ஒன்று நாளை மறுமையில் நோவினை தரும் வேதனை உண்டு, அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. தீன்தாரிகளாக உருவாக்குங்கள் பெற்றோர்களே. குர்ஆனை கொடுங்க, வெட்கத்தை கொடுங்க, தக்வாவை கொடுங்க. அமானிதம் உன் வாழ்க்கை மகளே. உன்னுடைய வாலிபத்தை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கவிருக்கிறான். அதை நினைத்து நீ வாழ்ந்து கொள் என்று அவளுக்கு சொல்லிக் கொடுங்க. தன் மகனை அழைத்து சொல்லிக் கொடுங்கள். முன்னுதாரணமா உங்களுக்கு இல்லை? குர்ஆனை பிரட்டுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் முன்னுதாரணம். ஆண் குழந்தைகளை உருவாக்குவதற்கு முன்னுதாரணமா இல்லை? பெண் குழந்தைகளுக்கு எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களே. வீட்டுக்குள்ளே சொர்க்கத்தின் தலைவியை வாலிப வயதிலேயே மரணித்தார்களே, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். இதைவிட வேற என்ன வேண்டும்? இதைவிட வேற என்ன வேண்டி இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, அமானிதங்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மிக கவனமாக இருக்க வேண்டும். சரியாக நிறைவேற்றி விடுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கவிருக்கிறார். அல்லாஹ் கேட்பார். கயாமத் நாளுடைய அடையாளங்களிலே ஒன்றுதான் இதா குய்யாத்தில் அமானா ஃபன்ததிரி ஸாஆ. அமானித மோசடி செய்யப்படுமாக இருந்தால் கயாமத்தை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அமானித மோசடி செய்யப்படும், அந்த அடையாளம் என் மூலம் வந்துவிடக் கூடாது என்று நீங்கள் நினையுங்கள். நீங்கள் நினையுங்கள். உலகத்தின் ஆடம்பரம் வேண்டாம், அழிந்து போகும். எத்தனையோ வாலிபர்கள் ஆடம்பரம் ஆடம்பரம் எதிர்பார்த்தவர்கள் எத்தனையோ பேர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் எதை ஆடம்பர பொருளாக எடுத்தார்களோ அவைகளை அவர்களுடைய வாழ்க்கை அழித்து விட்டது. வாலிபர்களே எச்சரிக்கை. உங்கள் வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தீனுக்காக கழியுங்கள். நாளை மறுமையில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவருடைய கொடிக்கு கீழே வாலிபர்களாக இருக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அவருடைய கொடிக்கு கீழே வாலிபர்களாக இருக்க வேண்டும். முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களோடு இருக்க வேண்டும். நான் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் இந்த வாலிப கூட்டமே இருப்பார்கள். அந்த நேரம் நானும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் வாலிபர்களே. அந்த வாழ்க்கை தான் வெற்றிகரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு முன்னால் நீங்கள் நான் சுமந்திருக்கும் வாலிபம் அமானிதம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்தால் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு மிகலேஸ். மிகலேஸ். உலகத்தாருக்கு வாழ பழக வேண்டாம். நாம் முன்னேறும் போதும், சில இழப்புகள் வரும் போதும், சில கட்டங்கள் வரும் போதும், சமூகத்திடமிருந்து அடிகள் வரும், கல்லடிகள் வரும், ஏச்சிகள் வரும், இட்டுக்கட்டல்கள் வரும், மோசமான விடயங்கள் வரும். கணக்கெடுக்காதீர்கள். ஏறி மிதித்து விட்டு அடுத்த எட்டை வைத்து விடுங்கள். ஏன்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நல்லவனாக இருக்கிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் நல்லவனாக இருக்கிறீர்களா? நீங்கள் செய்யும் தவறாக இருந்தாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவார். நடையை கட்டுங்கள். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வே சொல்றான், ஃபஃபிரு இலல்லாஹ். அல்லாஹ்ட நீ விரண்டு வா, அல்லாஹ் கிட்ட நீ விரண்டு வா. உலகத்தாட்ட போகாதே. சுயநலவாதி. இன்று நல்லா இருப்பான், நாளைக்கு முதுகுல குத்துவான். உலகத்துடையவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீ விரண்டு வா என்னிடத்தில். அல்லாஹ்விடத்தில் நான் நல்லவர்களாக ஆகிவிட்டால் போதும். நாளை மறுமையில் அல்லாஹ் தான் எம்மிடத்தில் கேள்வி கேட்கவிருக்கிறான்.
கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஒவ்வொரு அமானிதங்களும் அல்லாஹ் எம் மீது சுமத்தாட்டி இருக்கிறான். இது வானம் பூமி மலைகள் மறுத்த அமானிதம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் ஒரு அமானிதம் இருக்கிறது. இன்னும் ஒருவரிடமிருந்து ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். சொத்தை தந்திருப்பார், பணத்தை தந்திருப்பார், அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்கள், சரியாக நிறைவேற்றி விடுங்கள். நம்ம மௌத்தா போனா கூட என்ற புள்ளைக்கு போயிடணும், நான் பௌத்தா போயிட்டா இன்னாருக்கு கொடுத்துடணும் என்று சொல்லி அமானிதம் ஒப்படைத்திருப்பார்கள். சரியாக நிறைவேற்றி விடுங்கள். சில அமானிதங்கள் உண்டு, அது இன்னவருக்கு தான் கிடைக்க வேண்டும், அது எங்களுக்கு கிடைக்க கூடாது. அது இன்னவர் தான் அதற்கு தகுதி. பொறுப்புகளும் தான் சில விடயங்கள் அவர்களுக்கே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், அவர்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள். இல்லை என்றால் அதுவும் அமானிதத்துக்கு மோசடி செய்ததற்கு சமம். மோசடி செய்ததுதான். எனக்கு தெரியும், ஃபத்ஹு மக்கா 8ஆம் ஆண்டு மக்காவுடைய முழு வெற்றியும் கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. முழு மக்காவும் கையில், முழு கஅபாவும் கையிலே. ஆனாலும் கஅபத்துல்லாஹ்வுடைய கதவுடைய சாவி இருக்கிறே, பனு ஷைபா கூட்டம், அதுவும் உஸ்மான் இப்னு தல்ஹா என்றவர் கையில உண்டு. அவர் முஸ்லிம் அல்ல, அவரே முஸ்லிம் அல்ல, அந்நேரம் முஸ்லிம் அல்ல. மக்காவுடைய வெற்றி கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரைக்கும் கஅபா உள்ளுக்கு போய் தொழுததில்லை. ஆசை வருகிறது, கஅபா உள்ளுக்கு போக வேண்டும், தொழ வேண்டும் என்ற ஆசை. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி கஅபத்துல்லாஹ்ட சாவி எடுத்துட்டு வாங்க. பார்த்தாங்க, கஅபத்துல்லாஹ்ட சாவி யார்கிட்ட இருக்கு? உஸ்மான் இப்னு தல்ஹா ஓடிட்டார். அவரை பிடிச்சு எடுக்கணும். தேடி பிடிக்கிறாங்க, பலவந்தமாக பறித்தெடுக்கிறார்கள். காலா காலம் அந்த கஅபாவுடைய சாவி இருந்தது பனு ஷைபா கூட்டத்திடம். அதிலே உள்ளவர் தான் உஸ்மான் இப்னு தல்ஹா பொறுப்பெடுத்திருக்கிறார். பறிக்கப்பட்ட நேரம் சுப்ஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன் எவ்வளவு நீதமானவன் பாருங்கள். அந்நிய சமூகத்துக்கும் இதை எத்தி வையுங்கள் சகோதரர்களே. எம்முடைய ரப்பு முஸ்லிம்களுக்கு சார்பானவன் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தார்களுக்கும் ரப்பி நியாயமானவன் என்பதை உணர்த்துங்கள். உடனே அல்லாஹ் இறக்குகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. யாருக்கு அந்த சாவி அமானிதம் ஒப்படைக்கப்பட வேண்டுமோ அவரிடமே ஒப்படைத்து விடுங்கள். உடனே வசனத்தை இறக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அலி ரலியல்லாஹு அவருடைய கையிலே இருந்த சாவியை வாங்கி எடுத்து சொன்னார்கள், அலியே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்நிய மனிதனாக இருந்தாலும் அவர் காபிராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நீதத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த சாவியை ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உடனே கட்டளையிடுகிறார். எடுத்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கொடுத்தார்கள். பனு ஷைபாவுடைய அந்த பொறுப்புதாரியான உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம், உஸ்மான் இப்னு தல்ஹா, இந்த சாவி இருக்கிறதே இன்று மட்டுமல்ல கியாமத்து வரைக்கும் உங்களுடைய கையிலே தான் இருக்கும். உங்களுடைய கையிலே இருந்து ஒருவன் அதை பறித்தெடுப்பானாக இருந்தால் அவன் அநியாயக்காரன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். உடனே உஸ்மான் இப்னு தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதம் அவரவருடைய கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும். பிடுங்கி விடாதீர்கள், பிறருடைய காணியை பிடுங்கி விடாதீர்கள், பணத்தை பிடுங்கி விடாதீர்கள். கடன் எனும் பேரிலே வாங்கியவர் எத்தனையோ பேர்கள் தலைமறைவு கபரிலே இருக்கிறார்கள். சகோதரர்களே, மறந்து விட்டார்கள், இது அடுத்தவருடைய பணம், அமானிதம் என்று. எப்படி தப்ப முடியும்? கடன் எடுத்திருந்தால் கொடுத்து விடுங்கள் அவசரமாக. அடுத்தவனுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள். அமானிதம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் கேட்கவிருக்கிறான். எனவே அல்லாஹ் உலகத்திலே எவைகள் எல்லாம் அமானிதமாக சுமத்தாட்டி இருக்கிறான், அந்த விடயங்களில் அல்லாஹ் விரும்பும் அளவுக்கு நாம் நடப்போம். சரியாக பயந்து பயந்து அவைகளை நிறைவேற்றுவோம். வல்லவன் அல்லாஹ் உலகத்தில் எம் மீது என்னென்ன அமானிதங்களை சுமத்தாட்டி இருக்கிறானோ, கையிலே தந்திருக்கிறானோ, எம்முடைய பொறுப்பாக தந்திருக்கிறானோ, அந்த அமானிதங்களை சரியாக நிறைவேற்றக்கூடிய முஃமின்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அன்புக்குரியவர்களாக எம்மை நீ கபூல் செய்து விடு. யா அல்லாஹ், உலகத்தில் நீ தந்த அமானிதங்களுக்கு மோசடி செய்து விட்டோம். யா அல்லாஹ், நன்றி கட்டவர்களாக வாழ்ந்து விட்டோம். யா அல்லாஹ், நீ எவ்வளவு அருட்பாக்கியங்களை எம் மீது சுமத்தாட்டினாய். யா அல்லாஹ், அவைகளை மறந்து வாழ்ந்து விட்டோம். யா அல்லாஹ், அவைகளுக்கு எம்மை குற்றம் பிடித்து விடாதே ரப்பே. இந்த சிறப்பான ஜும்ஆவுடைய நாளிலே உன்னிடத்திலே கேட்கிறோம். யா அல்லாஹ், இதுவரை காலம் நாம் செய்த அமானிதத்துக்கு மோசடிகளை மன்னித்து விடுவாயாக.
நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் எம்மை சேர்த்திடியா அல்லாஹ். நாளை அந்த சிராத்துல் முஸ்தகீமை கடக்கும் போது கூட அமானிதம் என்னுடைய உரிமை எங்கே என்று கேட்கும் அளவுக்கு நீ வைத்திருக்கிறாயா அல்லாஹ். அந்த நேரம் நாம் சரியாக பதில் சொல்லும் தௌஃபீக்கை எம் அனைவருக்கும் தருவாயாக. பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கின்றன யா அல்லாஹ், அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடித்து முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீனுடைய அந்த காசாவுடைய முஸ்லிம்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். அவர்கள் பல உயிர்களை இழந்து விட்டார்கள் யா அல்லாஹ். யாரெல்லாம் இழந்தார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய கூலியை கொடுத்து விடு யா அல்லாஹ். யாருடைய குடும்பங்கள் ஷஹீதுடைய குடும்பமாக இருக்கின்றனவோ அவர்களுக்கு நீயே பொறுப்பாக இருந்து ஆறுதலாக இருந்து விடு யா அல்லாஹ். இன்னும் அந்த மண்ணிலே யா அல்லாஹ் பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன யா அல்லாஹ். சூழ்ச்சி செய்யும் இஸ்ரவேலர்களுக்கும் அதே போல அவர்களுக்கு உதவியானவர்கள் யாராக இருந்தாலும் சரி ரப்பே, அவர்களுக்குரிய முடிவை நீ அவசரமாக கொடுத்து விடு யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, நம்முடைய நாட்டை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். முன்னாள் தேர்தலை முன்னோக்க போகிறோம் யா அல்லாஹ். ஒரு சிறந்த ஆட்சியை நம்முடைய நாட்டுக்கு தந்து விடு யா அல்லாஹ். நீதமான ஆட்சியை நம்முடைய நாட்டுக்கு தந்து விடு யா அல்லாஹ். ஒற்றுமை உண்டாக்கக்கூடிய ஆட்சியை நீ தந்து விடு யா அல்லாஹ். இரக்கமுள்ள அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நீ தந்த அமானிதங்களுக்கு சரியான முறையிலே அந்த அமானிதங்களை நிறைவேற்றும் பாக்கியத்தை எனக்கு தந்து உன்னுடைய பொருத்தத்தோடு நல்ல முறையிலே கடைசி முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு அடைந்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை சென்றடையும் பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.